அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் வசிக்கிறார். 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 3ஆவது வசனம் கொஞ்சம் வாசிங்க பாருங்க. நீயும் இயேசு கிறிஸ்துவுக்கு நல்ல போர் சேவகனாய் தீங்கு அனுபவி. பாத்தீங்களா? அப்ப ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, நாம் நல்ல போர் சேவகன், யுத்த புருஷன் அப்படின்னு அர்த்தங்க. அப்படியான கிறிஸ்தவர்களாகிய நீங்களும் நானும் யுத்த களத்தில் இருக்கிறோம். ஆக நாம் இருப்பது பிளே கிரவுண்ட் அல்ல. இன்றைக்கு இருக்கிற கிறிஸ்தவருடைய வாழ்க்கையை பார்த்தால் ஆக விளையாட்டு மைதானத்தில் இருப்பது போலத்தான் இருக்கிறாங்க. ஆனால் நம்மை விளையாட்டு மைதானத்தில் இருக்கிறவர்களாக அல்ல, ஆக நம்ம யுத்த களத்தில் இருக்கிறவர்களாக தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். அதை நம்ம முதல்ல மனசுல வைக்கணும். எபேசியர் 6ஆம் அதிகாரத்துல 12வது வசனம் வாசித்து பார்த்தீங்கன்னா, ஆக நமக்கு ஒரு போராட்டம் உண்டு அப்படின்னு பவுல் எழுதுவார். அந்த போராட்டங்கிற வார்த்தைக்கு உண்மையான அர்த்தம் யுத்தம் அப்படின்னு அர்த்தம். அப்படியானால் நம்மை ஆண்டவர் ஒரு யுத்த களத்திலே, ஆவிக்குரிய யுத்த களத்திலே நம்ம வைத்திருக்கிறார் என்கிறத முதல்ல நம்ம மனசுல வைக்கணும். இப்ப நாம இருக்கிறது ஒரு யுத்த களம். நாம் எல்லாம் யுத்த புருஷர்கள். 3வது, யுத்த புருஷலா இருக்க நமக்கு என்ன ஆயுதங்கள் தேவைன்றதையும் பவுலுங்க எழுதுறாரு பாருங்க. நீங்கள் 14வது வசனத்தை வாசித்து பார்த்தீங்கன்னா, அதுல இருந்து சர்வாயுத வர்க்கத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். அப்படி என்னென்ன ஆவிக்குரிய ஆயுதங்கள் நமக்கு தேவை எழுதுறாரு பாருங்க. சத்தியம் என்னும் கச்சை, ஆக நீதி என்னும் மார்க்கவசம், ஆக சுவிசேஷத்துக்குரிய ஆயத்தம் என்னும் பாதரட்சை, விசுவாசம் என்னும் கேடகம், இரட்சண்யம் என்னும் தலைச்சீரா, தேவ வசனமாகி ஆவியின் பட்டயம். இந்த ஆவிக்குரிய ஆயுதங்கள் தான் நாம் தரித்து கொள்ள வேண்டியது. இதை தரித்து கொண்டு சாத்தானோடு உண்டாயிருக்கிற யுத்த களத்துல நாம் நிற்கக்கூடிய யுத்த புருஷர்கள். அப்படின்னா ஒரு யுத்த புருஷன், ஒரு ராணுவ வீரன் யுத்த களத்தில் இருந்தால் நிர்விசாரமா இருந்த என்ன நடக்கும் பாருங்க. ஆக இந்த ஆயுதங்களை தரிக்காமல், ஆக வரப்போகிற யுத்தத்தை குறித்து, எதிராளி குறித்து கவனம் இல்லாம அலட்சியமா இருந்தா என்ன நடக்கும்? யுத்தத்துல தோல்வி, காயம்பட வேண்டியது இருக்கும். ஆக ஜீவனையே இழக்க வேண்டியிருக்கும் பாரு. ஆகவேதான் நம்ம யுத்த புருஷர்களாக ரொம்ப கவனமா இருக்கணும். அலட்சியம் கூடாது, நிர்விசாரம் கூடாது என்பதை முதல்ல நம்ம மனசுல வைக்கணும். ஆக இந்த நிர்விசாரம் தான் பெரிய ஆபத்து நமக்கு. ஆக கவனமா இருந்த தேவ பிள்ளைகள் ஜாக்கிரதையா இருக்க கர்த்தர் நம்மை அழைக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.